வணக்கம். இன்றைக்கி நான் பலாப்பழ அல்வா செஞ்சுருக்கிறேன். நம்ம இந்த பலாப்பழம் இப்போ சீசன் தான். இந்த மாதிரி சீசன் டைமில் நம்மளுக்கு எந்த பழம் கிடைக்குதோ அந்த மாதிரி இப்படி வாங்கி நம்ம செஞ்சுக்கலாம். யாராவது கெஸ்ட்டு வந்தாங்கன்னா நம்ம இந்த மாதிரி அல்வா செஞ்சு கொடுக்கலாம். எங்கேயாவது நம்ம கெஸ்ட் வீட்டுக்கு போகணுன்னா கூட இந்த மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு போயிடலாம். இது ரொம்ப ஈஸி, சுலபம். இந்த அல்வா செய்கிறதுக்கு செலவும் கம்மி தான். பலாப்பழமும் சர்க்கரை நெய் இருந்தால் போதும். ரொம்ப சுலபமாக யார் வேணாலும் செஞ்சிடலாம். வாங்க இந்த பலாப்பழ அல்வா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பலாப்பழ அல்வாவுக்கு வந்து ஒரு 25 பழத்தை எடுத்து நல்லா கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற கெட்டியானதெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா பழுத்துருச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை ஒரு குக்கரில் நம்ம வேக போட்டுக்கலாம். ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி குக்கரில் 2 விசில் விட்டு பார்க்கலாம். மிக்ஸி ஜார் நல்லா குக்கரில் போட்டு 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்தாச்சு. இந்த தண்ணியோடவே இப்போ நல்லா ஆற வச்சுருக்கிறேன். அதனால தான் தட்டில் கொட்டி ஆற வச்சுருக்கிறேன். இப்போ இந்த தண்ணியோடவே மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா அரைச்சாச்சு. இருக்கிற தண்ணியெல்லாம் ஊற்றி அரைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ முந்திரி திராட்சையெல்லாம் வறுத்துக்கலாம். ஒரு கடாயில் நெய் ஊற்றிருக்கேன். 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இப்போ இதில் 10 முந்திரி 5 பாதாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வறுத்து எடுத்தாச்சு. இப்போ இதிலே 1 ஸ்பூன் நெய் ஊற்றி 1 ஸ்பூன் நெய் ஊற்றி நம்ம பலாப்பழத்தை கொட்டிடலாம். நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக பால் ஊற்றிக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் பால் ஊற்றிக்கோங்க. 100 கிராம் பால் இருக்கும். 100 மில்லி பால். இப்போ இது கூட ஒரு 1/2 கப்பு சர்க்கரை எடுத்துருக்கிறேன். அதையும் போட்டுக்கலாம். மெஷர்மெண்ட் கப்புக்கு 1/2 கப் சர்க்கரை. இது ஒரு 100 கிராம் சர்க்கரை இருக்கும். இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 டேபிள் ஸ்பூன் ஏற்கனவே போட்டிருக்கேன். இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கலாம். இப்போ கலந்து வச்சுருக்கிறேன் கார்ன்ஃப்ளவர் மாவையும் ஊற்றிடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டு நல்லா சுருளை வதக்கிக்கலாம். கைவிடாமல் கலந்துக்கங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டது சீக்கிரம் கெட்டியாயிரும். இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு. இந்த உப்பு போடும்போது கொஞ்சம் ஸ்வீட்டை வந்து நல்லா தூக்கலாக இருக்கும், தித்திப்பாக இருக்கும் இனிப்பு. அதுக்காக உங்களுக்கு இனிப்பு பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் பார்த்துட்டு திரும்ப கொஞ்சம் கூட நீங்கள் இனிப்பு போட்டுக்கோங்க. இனிப்பெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது தந்தாப்பில் போட்டுடுங்க. நான் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கிறேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா தித்திப்பாக இனிப்பாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. நல்லா கலந்துக்கிட்டே இருங்க. கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருக்கணும். இப்போ 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு நெய் வாடை பிடிக்கலன்னா தேங்காய் நெய் கூட ஊற்றி செய்யலாம். இல்லை தேங்காய் நெய் வேண்டான்னா ஆயில் கூட ஊற்றி செய்யலாம். வாசனை இல்லாத ஆயிலாக நீங்கள் ஊற்றிக்கோங்க. இந்த கடலெண்ணெய் நல்லெண்ணெய்லாம் ஊற்றாதீங்க. இன்னும் கூட கொஞ்சம் சர்க்கரை எனக்கு பத்தலை, அதனால் 2-3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்படி பத்தலைன்னா போட்டுக்கலாம். சில பழம் இனிப்பாக இருக்கும், சில பழம் இனிப்பு கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் பழத்துக்கு தகுந்தாப்பில் போட்டுடுங்க. இனிப்பு கம்மியாக இருந்ததுன்னா கொஞ்சம் இனிப்பு சர்க்கரை நம்ம அதிகமாக போட வேண்டியது வரும். இப்போ இன்னொரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நான் 1/2 ஸ்பூனாக தான் ஊற்றுறேன். இந்த ஸ்பூனுக்கு 1 ஸ்பூனாக தான் ஊற்றுறேன். இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாத்திரத்தோடு ஒட்டாமல் வரும், அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்ல ஓரமாக இருக்கிறதெல்லாம் இப்படி எடுத்து விடுங்க.
அடுப்பை மீடியமாக வச்சே கலந்துக்கிட்டேன். இதில் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் ஏலக்காய் பொடி. உங்கள்கிட்ட ஏலக்காய் பொடி இல்லைன்னா ஒரு 5 ஏலக்காய் தட்டி போட்டுடுங்க. இப்போ பாருங்கள் நல்லா அப்படியே சட்டியோடு ஒட்டாமல் வருது பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா சுருளை வதக்கிக்கங்க. இப்போ வறுத்து வச்ச முந்திரி திராட்சை போட்டுடலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஆறுனா இன்னும் நல்லா கெட்டியாயிரும். நீங்கள் இப்படி கிளறும்போது நல்லா பாருங்கள், இப்படி சட்டியோடு ஒட்டாமல் வருது பார்த்தீங்களா? இதுதான். இன்னும் கூட நெய் ஊற்றினா ஊற்றிக்கங்க. நான் கம்மியாக தான் ஊற்றியிருக்கிறேன். இப்படி நல்லா கலரும்போது சட்டியோடு ஒட்டாமல் வந்துடும். அல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். அல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போ எங்கள் பாப்பா இருக்கிறேன், என் பேத்தி வந்திருக்கிறேன் பெரியவா. அவளுக்கு கொடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு, டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்கிறான்னு பார்க்கலாம். இப்போ அல்வா எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பாரு ஜியா. சூடாக இருக்கா? சாப்பிடு சாப்பிடு. நல்லா இருக்கா? ஜியா வந்து அவள் விளையாட்டு ஜாமானெல்லாம் உங்கள்கிட்ட காமிக்கணுமாம்மா. அதனால் அவள் எடுத்து வச்சுட்டு அப்படியே இருந்து என்னை வீடியோ எடுங்க, நான் காமிக்கிறேங்கிற. ஜியா அல்வா எப்படி இருந்துச்சு? இப்போ அவள் மேக்கப் செட்டெல்லாம் திறந்து காமிக்கிறாளாமா, கொஞ்சம் பார்த்துருங்க. அவள் அப்படியே இருந்து சொல்லிகிட்டு இருக்கிறா. என்னது இது? ஹேர் ட்ரையரா? அப்புறம் இது என்னது? இதுக்கு சென்ட் இருக்கு, அப்போ போல இருக்கு, நிறைய இருக்கு. ஓஹோ, நல்லா இருக்கு. இது என்னது? செய்யும் கழுத்தில் போடுறதா? அடுத்தது இது வளையலா? ஜியா ரொம்ப நாள் ஆசை இது எனக்கு, நானும் இதை காமிக்கணும், வீடியோ எடுங்க பாட்டினே சொல்லிட்டு இருந்தா. இன்னைக்கு எடுத்தாச்சு. எல்லாமே பொம்மைக்கு போடுற லிப்ஸ்டிக்கு, பொம்மைக்கு போடுற தலை சீவுறது எல்லாமே பொம்மைக்குரியது. ஏன்னா நான் சும்மா செய்யறேன். இதை வச்சு தான் டெய்லி இங்கே வந்து விளையாடிட்டு இருப்பா. அவளுக்கு இது ரொம்ப பிடிக்கும். யார் வாங்கி கொடுத்தா? உனக்கு இது ரொம்ப பிடிக்குமா? இது என்னது? மோதிரமா? இப்படி வச்சுக்காங்க. மோதிரம், நகபாலிஸ் இது எல்லாம் கலட்டி வச்சிருக்கிறா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சிச்சு. அடுத்த டைம் நீங்கள் பார்த்தீங்க. நன்றி, வணக்கம்.